மக்களே, டெசர்ட் ஆர்கானிக் ஃபார்மில் நான் ஏமாந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்கிறேன் கேளுங்க. இந்த செடியை பார்க்கும்போது மணத்தக்காளி மாதிரி எனக்கு மட்டும் தெரியுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தெரியுதான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போ இங்கே வந்தாலுமே மணத்தக்காளி பறிச்சுட்டு போயிடுவேன். இந்த இலையை பார்க்கும்போது எனக்கு மணத்தக்காளி மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதை ஒடிக்க போயிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது அதில் சின்ன சின்ன காய்கள் வேறு வித்தியாசமான காயாக தெரிஞ்சிச்சு. அந்த காய் உங்களுக்கும் தெரியுதா பாருங்கள், குட்டியே தெரியுது. அது சொடக்கு தக்காளி. இது மணத்தக்காளி தான். மணத்தக்காளியோட பூ காய் இருந்துச்சு, அதனால் நம்பி இதை பறிச்சிட்டேன். இந்த இடத்துக்கிட்ட இந்த ஒரு மணத்தக்காளி செடி தான் இருக்குது, மீது எல்லாமே சொடக்கு தக்காளி தான். இந்த 3 வருஷமாக நான் மணத்தக்காளியோடு சேர்த்து சொடக்கு தக்காளியோட இலைகளையும் பறித்து சமைச்சிருக்கேங்கிறது தான் ஆச்சரியமே. குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ருக்கோம். அப்புறமா இதுவும் மருத்துவ குணமுள்ள கீரை தானேன்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டேன். 2 கீரைக்கும் வித்தியாசம் என்னென்னா இலைகள் தான். மணத்தக்காளிக்கு கொஞ்சம் பெருசு, இதுக்கு சின்ன. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி துபாய் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.